எல்லாருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான்குள சம்பவத்தை பற்றியும் சம்பவத்துல குற்றவாளிகளுக்கு வழங்கிய தண்டனை பற்றியும் தண்டனையை எதிர்த்து அந்த குற்றவாளிகள் என்ன செய்யலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ். ஜெயராஜ் தந்தை, பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய மகன். இருவரும் வியாபாரம் தான் செய்துட்டு வராங்க. பென்னிக்ஸ் மொபைல் ஷாப் வச்சிருக்காரு. ஜெயராஜ் பணங்கட்டை வியாபாரம் செய்துட்டு வராரு. இந்த சம்பவம் எப்ப நடக்குது, சம்பவ நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19/20. இந்த சம்பவம் எதனால நடக்குது அப்படிங்கறத ஷார்ட்டா பார்ப்போம். எப்போனா 18/6/2020 ஜெயராஜ் அவரோட கடையின் முன்பு, அதாவது மகன் கடை மொபைல் கடைக்கு முன்னால கூலி தொழிலாளர்கள் வேலை செய்தது போக அவங்களுக்கு பணம் வழங்கிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் காவல்துறை ரோந்து ஒரு 8 to 8:30 மணி அளவுல ரோந்து போறாங்க. அப்ப என்ன சொல்லிட்டு போறாங்க, திரும்ப நாங்க வரது கூட நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு ஜெயராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸ் அடாவடி தாங்கல அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அதை அந்த கோவில்பட்டி காவல் நிலையத்துல இருக்க ஹெட் கான்ஸ்டபிள் அருகில் இருக்கிற ஒரு சைக்கிள் கடையில இருந்துட்டு அதை கேட்டுட்டாரு. அதை என்ன பண்றாரு, ஸ்டேஷன்ல மத்தவங்க கிட்டே சொல்லி அடுத்த நாள் காலையில, அதாவது 18ஆம் தேதி ஜெயராஜ் இப்படி பேசுறாரு. அதை மனதுல வைத்து கொண்டே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட சக போலீஸ்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஜெயராஜ் வீட்டுக்கு 19ஆம் தேதி கூட்டிட்டு போறாரு காவல் நிலையத்துக்கு. போலீஸ் கூட்டிட்டு போனதை அறிந்த பென்னிக்ஸ், அவருடைய மகன் ஜெயராஜோட மகன் பென்னிக்ஸ் என்ன பண்றாரு, காவல் நிலையத்துக்கு போறாரு. எங்க அப்பாவை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த மகன் முன்னாடியே தந்தையை அடிக்கிறாங்க. காவல்துறை அடித்துட்டு இருக்காங்க. ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அவர் கேள்வி கேட்டதுன்னா அவரையும் சட்டவிரோதமாக போலீஸ் அடைத்து வைத்து அவரையும் அடிக்கிறாங்க. எப்போனா 19/6/2020 இருந்து 20/6/2020 கிட்டத்தட்ட 2 நாள் இடைவேளை விட்டு, அதாவது 10 நிமிஷம் இடைவேளை விட்டு 2 பேரையும் அடித்து துன்புறுத்துறாங்க. இந்த அடித்துட்டு இருக்கப்போ என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தாரோ வழக்கறிஞர்களோ காவல் நிலையத்துக்கு வரப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த கோவிட் விதிமுறையை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே கோவில்பட்டி காவல் நிலையத்துல ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவரும் மேல ஒரு பொய்யா வழக்கம் கிரைம் நம்பர் கொடுத்து பொய்யான ஒரு வழக்கம் பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில அந்த 2 நபர்களையும் ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது சிறையிலே, கோவில்பட்டி கிளை சிறையிலே 2 நபர்களையும் அடைத்துறாங்க. 2 நாள் அடைத்தது பிறகு 22ஆம் தேதி பென்னிக்ஸுக்கு மிகவும் 2 பேருக்குமே உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. பென்னிக்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோவில்பட்டியில சேர்க்கிறாங்க. அவரு சிகிச்சை பலனின்றி இறந்துடுறாரு. பின்பு அவங்க தந்தை ஜெயராஜையும் சேர்க்கிறாங்க. அவரு இறந்துடுறாரு. இச்சம்பவம் அப்பொழுது ரொம்ப தீவிரமாவே செய்தித்தாள்கள்ல நியூஸ்ல பரவச்சு அப்படின்னே சொல்லலாம். பின்பு பாத்தீங்கன்னா அந்த 2 நபர்களும் இருந்தது அடிப்படையில பொய்யா ஒரு வழக்கம் பதிவு செய்யறாங்க. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடி தான் இந்த வழக்கை ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கோர்ட்ல டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதன் அடிப்படையில தான் இந்த வழக்குக்கு தீர்ப்பே அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் இப்படி நடக்குது. நடந்ததுக்கு பிறகு 2026 முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துல அமர்வு நீதிபதி தீர்ப்பு வழங்குறாரு. என்னன்னா, இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அக்யூஸ்ட் மட்டும் A1 to A10, அதாவது 10 குற்றவாளிகள், 10வது குற்றவாளி இறந்துடுறாரு. அவர் இறந்ததுனால வழக்கு அற்று போயிருச்சு. மீதி இருக்கிற A1 to A9 வரை இருக்க 9 காவல்துறையினருக்கும் என்னன்னா நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்குது. என்ன மாதிரியான மரண தண்டனைன்னு பாத்தீங்கன்னா, இரட்டை மரண தண்டனை விதிக்கப்படுது. எதனால இரட்டை மரண தண்டனை அப்படிங்கறத பின்னால பார்ப்போம். இரட்டை மரண தண்டனை விதிக்கப்படுது. எதை பேஸ் பண்ணி இந்த இரட்டை மரண தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்கில மொத்தம் எத்தனை சாட்சிகளை விசாரணை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசா 1ல இருந்து ஆசா 52, அதாவது அரசு தரப்பு சாட்சி 1ல இருந்து 52 சாட்சிகள் விசாரணை செய்யப்படுகிறது. அதை பேஸ் பண்ணி எத்தனை ஆவணங்கள் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, 1ல இருந்து 271 ஆவணங்கள் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படுது. அதே போல எத்தனை சான்று பொருட்கள், அதாவது மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எவ்வளவு கைப்பற்றப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, 1ல இருந்து 57 மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. நீதிமன்ற சாட்சிகள், அதாவது கோர்ட் விட்னஸ் சொல்லுவோம், அது எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரை. இந்த சாட்சிகள் மற்றும் சான்றாவணங்களின் அடிப்படையில தான் நீதிமன்றத்துல நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார். அதே போல எதிரி தரப்பு எந்த ஒரு ஆவணமும் எந்த ஒரு எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆனா அது நிரூபிக்கப்படவில்லை. இது சிபிசிஐடியின் புலன் விசாரணையின்படி
இந்த வழக்கு வந்து அரசு தரப்பு வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபணம் செய்யப்பட்டுள்ளதால் தான் இந்த குற்றவாளிகளுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாத அவங்க ஜெயராஜ் ஆகட்டும் பென்னிக்ஸ் ஆகட்டும் இருவருக்கும் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லை. அவங்க வந்து எந்த ஒரு குற்ற சம்பவம் செய்யல. அப்பாவி அதாவது பாதிக்கப்பட்ட 2 நபர்கள் வந்து காவல் நிலையத்திலே வைத்து அடித்து சித்திரவதை செய்து அதனால இருவருக்கும் மரணம் ஏற்பட்டுள்ளது. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகவும் ஒரு கொடூரமான சம்பவம்னே சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி 5 வருடத்துல அதாவது 6 வருடம் முடிய போகுது இந்த சம்பவம் நடந்து. அதற்குள்ள நீதி வழங்கப்பட்டதும் வந்து மிக வரவேற்கத்தக்கது ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம்னே சொல்லலாம். இந்த தீர்ப்பு வந்து விரைந்து வந்து தீர்வு காணப்பட்டுள்ளது. இது வந்து இந்த 5 வருஷம் வந்து ஒரு வழக்கு வந்து எடுத்தோன்னு 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ தீர்ப்பு வழங்கப்படலாம். பட் வந்து ஒரு 5 வருடம் வந்து அதுல இருக்கிற சாட்சிகளாகட்டும் சான்றாவணங்களாகட்டும் அனைத்தையும் வந்து விசாரித்து விரைவாகவும் அதே போல சரியாகவும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னே நான் வந்து நினைக்கிறேன். இந்த தீர்ப்பு வந்து மொத்தம் வந்து 600 பக்கங்களுக்கு மேற்கொண்ட ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கப்பட்டுள்ளதுன்னு நினைக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காவல்துறை வந்து சட்டத்தையும் குற்றம் செய்த நபர்களையும் குற்றம் செய்தவர்களை தடுக்கிறதையும் அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி வழங்குவது அதே போல ஒரு பொய்யான வழக்குகளுக்கு புறம் போகாம சரியான ஒரு வழக்கிற்கு வந்து காவல்துறையும் ஆகட்டும் நீதித்துறையாகட்டும் செயல்படணும். அதை தவிர்த்து வந்து காவல்துறையை ஒரு அநீதி அதாவது ஒரு பாதிக்கப்பட்டவங்க ஒரு எந்த ஒரு குற்றம் செய்யாத ஒரு நபருக்கு இந்த மாதிரியான ஒரு குடும்பத்திற்கே ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தியது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு அரசு வேலையில் இருக்க சட்டத்தை தடுக்கிற காவல்துறை இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து செய்திருக்காங்க. அதே போல மரண தண்டனை வந்து எடுத்த உடனே எல்லா வழக்குகளுக்கும் வழங்கப்படுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அரிதிலும் அரிதான வழக்கு அதாவது ரேரஸ்ட் இன் ரேர் கேஸ்க்கு மட்டும்தான் வழங்கப்படும். பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1908, மச்சி சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1983. இந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரண தண்டனை ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படுதுன்னா அதுல வந்து என்ன நம்ம பார்க்க வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குற்றத்தின் தன்மை, அந்த குற்றத்தோட தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அந்த குற்ற சம்பவத்தோட நோக்கம் அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு, அந்த போலீஸ் ஆபீசரோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அதே போல அந்த குற்றத்தின் அளவு எந்த அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கொடுமை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு அளவை பார்க்கணும். அதே போல பாதிக்கப்பட்டவரோட தன்மை அவங்களோட குடும்ப சூழ்நிலையும் பார்க்கணும். குற்றவாளியோட பொருளாதாரம் அவரோட வயது வரம்பு அவங்களோட குடும்ப சூழ்நிலை இதை கருத்தில் கொள்ளணும். அதை கருத்தில் கொண்டு அதே போல ஆயுள் தண்டனை வழங்க முடியாது. ஆயுள் தண்டனை வந்து இந்த குற்றவாளிகளுக்கு போதுமானது அல்ல. இந்த குற்றவாளிகள் வந்து மீண்டும் வந்து திருந்துவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படிங்கிற ஒரு பட்சத்துலதான் மரண தண்டனை வந்து விதிக்கப்படுது. இந்த வழக்கு வந்து ஒரு அரிதிலும் அரிதான வழக்காகவே கருதப்பட்டு முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி வந்து தண்டனை வழங்கியுள்ளார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா DK பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையில உள்ள போற ஒரு கீழே இருக்க ரேங்க்ல இருந்து ஹையர் ரேங்க் வர ஒரு காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல போனாவே இந்த DK பாசு கேஸ்ல 11 கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு நபரை நீ கைது செய்ய போகணும்னா நீங்க எப்படி போகணும், என்ன ஐடென்டிஃபைல போகணும், அந்நபரை கைது செய்தா யார்கிட்ட தகவல் தெரிவிக்கணும், உடனடியா தகவல் தெரிவிக்கணும், அந்நபரை வந்து உடனடியா வந்து நீதித்துறை நடுவரிடம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற 11 வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வகுத்துள்ளது. இது வந்து காவல்துறையினர் வந்து அனைவரும் வந்து இந்த வழக்கில் கூறியிருக்க கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் வந்து பல்வேறு வழக்கில் வந்து காவல்துறையினர்களுக்காகட்டும் பொதுமக்களை வந்து எந்த விதத்தில் ட்ரீட் பண்ணுங்கிறது பல்வேறு வழக்குகளும் வகுத்துள்ளது. அதுபோல வழிகாட்டு முறைகளையும் வகுத்துள்ளது. அதையும் மீறி ஒரு காவல்துறையினர் இந்த மாதிரி செயல்படுறாங்க. இந்த 9 பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது வந்து அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட ஜெயராஜுடைய மனைவி ஆகட்டும் அதே போல ஜெயராஜன் மகளுக்கோ அந்த பென்னிக்ஸோட தாயாருக்கோ அந்த பென்னிக்ஸின் சகோதரிக்கோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நீதி அதாவது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல நீதி வழங்கப்பட்டுள்ளதுன்னே நம்ம கருதலாம். அதே போல இழப்பீடு அவங்களுக்கு நஷ்டஈடும் நீதிமன்றம் வந்து விதித்திருக்குது. கூடிய விரைவில் அந்த நஷ்டஈடும் ஆகட்டும்
கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு சேர்ந்தா மிகவும் நல்லா இருக்கும். அதே போல சரி, அமர்வு நீதிமன்ற நீதிபதி வந்து இந்த 9 பேருக்கு மரண தண்டனை விதித்துட்டாரு, உடனடியா தண்டனை நிறைவேற்றப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா கிடையாது. இத்தண்டனை வந்து உயர் நீதிமன்றத்தால் கன்ஃபர்மேஷன், அதாவது உயர் நீதிமன்றத்தால் இந்த அமர்வு நீதிமன்றம் விதித்த மரண தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்ட பின்பு அந்த உயர் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றத்திடம் அனுப்பும். பிறகுதான் அமர்வு நீதிமன்றம் வந்து அந்த மரண தண்டனை வந்து நிறைவேற்றுவதற்கு தேதி நிர்ணயிக்கும். புரியுதுங்களா? உடனடியா மரண தண்டனை வழங்கணும்னு நிறைவேற்றப்படாது. உயர் நீதிமன்றத்திற்கு உறுதி செய்யப்பட்ட பின்புதான் அமர்வு நீதிமன்றத்தால் இந்த தண்டனை வந்து நிறைவேற்றப்படும். சரி, அவங்களுக்கு வந்து இந்த மரண தண்டனை வந்து ஹைகோர்ட்டால் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அதே போல செஷன்ஸ் கோர்ட்டும் நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அக்யூஸ்ட் என்ன பண்ணலாம், அக்யூஸ்டுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 9 குற்றவாளிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து மேல்முறையீடு செய்யலாம். உயர் நீதிமன்றத்தால உங்களோட தண்டனை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா பின்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போனதுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்தாலும் இந்த தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டது, நிறைவேற்றப்படணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி வந்து ரிவ்யூ பெட்டிஷன் வந்து இந்த அக்யூஸ்டுங்க போகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ரிவ்யூ பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகுது. ரிவ்யூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆன அப்புறம் கியூரிட்டி பெட்டிஷன் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் இருக்கு. ரிவ்யூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆன அப்புறம் கியூரிட்டி பெட்டிஷனை வச்சு இறுதியா வந்து ஒரு வாய்ப்பு கேட்கலாம். உச்சநீதிமன்றத்திடம் வந்துட்டு இந்த குற்றவாளிகள் அக்யூஸ்ட் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெர்சி பெட்டிஷன், கருணை மனு. இந்த குற்றவாளிகள் 9 பேரும் வந்து கருணை மனு வந்து தாக்கல் செய்யலாம். யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்ல வந்து கவர்னர், ஆர்டிகல் 161 படி, ஆர்டிகல் 161 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல கவர்னரிடம் வந்து மெர்சி பெட்டிஷன் போடலாம். இந்தியா பிரசிடென்ட் இடம் வந்து 72 படி வந்து மெர்சி பெட்டிஷன் வந்து இந்த குற்றவாளிகள் வந்து தாக்கல் செய்யலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, அதே போல விரைவா விசாரணை செய்யப்பட்டு விரைவா தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாகவே என்னோட தனிப்பட்ட முறையில நான் கருதுறேன். அதே போல வந்து இந்த தீர்ப்பு வந்து எப்பொழுது வந்து உயர் நீதிமன்றத்திடம் உச்ச நீதிமன்றத்திடம் செய்து இல்ல அக்யூஸ்டுகள் அப்பீல் போய் எப்பொழுது நிறைவேற்றப்படும் அப்படிங்கறது பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். அந்த பாதிக்கப்பட்ட ஜெயராஜோட மனைவி ஆகட்டும், அந்த மனைவியோட மகள், அதாவது ஜெயராஜோட மகள், இருவரும் வந்து அந்த குடும்பம் வந்துட்டு இன்னும் அந்த துயரத்திலிருந்து மீளல அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 2020 ஒரு பேட்டி கொடுத்திருப்பாங்க. நாங்க வந்து நீதித்துறையை தான் நம்புறோம், எங்களுக்கு வேற எந்த வழியில நாங்க நீதித்துறையை நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நீதித்துறை வந்து கரெக்டா ஒரு தீர்ப்பை வழங்கி உள்ளது அப்படின்னே நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காதபடி நம்ம தடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அஜித், அதாவது கஸ்டோடியல் டெத், அவரும் நடந்திருக்காரு. அந்த கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு, ட்ரையல் நடந்துட்டு வருது. அடுத்து இன்னும் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் காவல்துறைகளிடையே வந்து நடக்காமல் இருப்பதற்கு வந்து அவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கும் அப்படின்னே நான் நம்புறேன். இரட்டை மரண தண்டனை என்ன அப்படிங்கறது அதை பாக்குறதுக்கு முன்னால இந்த வழக்கு 600 பக்கங்களுக்கு மேற்கொண்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க அரிதிலும் அரிதான இந்த வழக்குல வந்து இந்த காவல்துறை வந்து எவ்வளவு ஒரு மிருகத்தன்மையா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்குல வந்துட்டு A2, அதாவது இன்னொரு அக்யூஸ்ட் பாலா முருகா, அவங்க 2 பேரையும் வந்துட்டு இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அடிக்கிற சத்தம் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 நிமிட இடைவெளி விட்டு அடிச்சிருக்காங்க. அப்படி என்ன ஒரு மிருக தன்மை, அதாவது மனிதாபிமானமற்ற ஒரு மிருகத்தை விட ஒரு மோசமான ஒரு காவல்துறையினர் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த வழக்கை வந்து படிக்கும் பொழுது, அதாவது இந்த 600 பக்கங்களுக்கு மேற்கொண்ட இந்த தீர்ப்பை வந்து வாசிக்கும் பொழுது தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல வந்து பல்வேறு முன்மாதிரி உச்ச நீதிமன்ற வழக்கை வந்து முன்மாதிரியா எடுத்து வந்து இந்த வழக்குல வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வந்து அமர்வு நீதிபதி மதுரை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதுல வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிக்கிறாரு, சத்தம் கேட்கலங்கிறாங்க. அதுல இன்னும் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த கும்மியை வச்சு அடிக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு புதுசா இருக்குல்ல, நம்ம கிட்ட புதுசா ஒரு ஆடு சிக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. புதுசா வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அடிக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கொடூர செயலாக இந்த காவல்துறை செயல்பட்டு இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டுமல்லாம அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ், அதாவது ஜெயராஜ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு, உடல்நல குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு, கெஞ்சுறாரு, அழுகிறாரு. அப்பவும் இந்த காவல்துறை வந்து பொருள்படுத்தாம விடிய வச்சு 19/6/2020 இருந்து 20/6/2020, அதாவது அடுத்த நாள் வர வரையுமே வைத்து இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து கொடூரமா அந்த காவல்துறையினர் இருந்து தாக்குறாங்க. அதாவது தந்தை மகன் முன்னும், மகன் தந்தை முன்னும் ஆடையற்று
அடிக்கிறாங்க. இது வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஜனநாயக இந்திய நாட்டுல வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் 2020 நடந்திருக்கு. அச்சம்பவத்திற்கு 2026 6 வருடங்கள் சம்பவம் நடந்து முடிகிறதுக்குள்ள விரைவாக நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது அப்படிங்கிறதும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாகவே நான் தனிப்பட்ட முறையில கருதுறேன். அது மட்டும் இல்லாம இரட்டை மரண தண்டனை வந்து இந்த அக்யூஸ்டுங்களுக்கு, அதாவது A1 to A9 வரை விதித்திருக்காங்க. அந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த குற்றவாளிகள் வந்து தூக்கில் இடுவாங்க. அப்ப தூக்கில் இடும்பொழுது ஒரு டைம் தூக்கில் போட்டாலும் அவன் செத்துருவானே, மறுபடியும் எதுக்கு இரட்டை மரண தண்டனை அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்கு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் டைம் தூக்கில் எடுப்பொழுது அவன் இறக்க மாட்டான், அவன் உயிர் நாடி இருக்கும். அதாவது அந்த அத்தாரிட்டி வந்து அவன் முதல் முறை தூக்கில் எடுக்கும்போது அவர் இறக்க விடாமல் சரியாக வந்து அந்த தூக்கில் இடணும். முதல் முறை இறந்துட்டாங்க அப்படின்னா இரட்டை ஆயுள் தண்டனை அந்த அத்தாரிட்டி மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த முதல் முறை வந்து இறக்க மாட்டாங்க, உயிர் வந்து இருக்கும். இரண்டாவது முறை தூக்கில் எடுப்படும் தான் அந்த உயிர் விட்டு அந்த உலகத்தை விட்டு வந்து அந்த உயிர் வந்து பிரியும். அப்போதான் இரட்டை மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொழுதுதான் அந்த இரட்டை மரண தண்டனையும் நிறைவேற்றப்படுது. ஓகேங்களா, இதுதான் வந்து இரட்டை மரண தண்டனை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பிற்காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஆகட்டும் இந்த ஒரு காவல்துறை வந்து சட்டத்திற்கு புறம்பாக செயல்படாமல் இருக்க வந்து இந்த தீர்ப்பு வந்து அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு தீர்ப்பாகவே அதிகாரத்தில் உள்ள ஒரு நபர்கள் வந்து பாமர மக்களை வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, அதாவது எந்த ஒரு குற்றமே செய்யாத ஒரு நபர்கள் வந்து அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதிலிருந்து இதுவே வந்து ஒரு கடைசி முறையாகட்டும். அதே போல குற்றத்தை வந்து காவல்துறையினை தடுக்க வேண்டும். அனைத்து காவல்துறையினரும் தவறாக சொல்லவில்லை. இந்த மாதிரி ஒரு சில காவல்துறையினர் செய்யும் செயல்களால குற்றங்களால மற்ற சக காவல்துறையினர்களுக்கு நேர்மையாக உள்ளவர்களுக்கும் ஒரு அவப்பெயரே ஏற்படுது அப்படின்னே என்னோட தனிப்பட்ட முறையில் நான் கருதுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.